தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்பை கண்டித்து கர்நாடக மாநிலத்தில் கன்னட அமைப்பினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பெங்களூரு மெஜஸ்டிக் ரயில் நிலையம் முன்பாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பெங்களூருவில் இருக்கும் நமது சிறப்பு செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், கர்நாடகாவில் இன்று ரயில் மறியல் போராட்டம் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது என்ன மாதிரியான சூழல் ஏற்பட்டிருக்காங்க? வணக்கம் ராஜலட்சுமி. அதாவது உச்ச நீதிமன்றம் கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கன்னட அமைப்புகள் தொடர்ந்து போராட்டங்கள் ஈடுபட்டு வருகின்றன. தற்போது அதாவது பல்வேறு கன்னட அமைப்புகள் ரயில் மறியல் நடத்துவதாக அறிவித்தனர். இந்த நிலையில காலையில ஸ்மோகா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில தற்போது நான் இப்ப இருக்க பாத்தீங்கன்னா பெங்களூருடைய சிட்டி ரயில் நிலையம், குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் ஏராளமான போலீசார் தற்போது குவிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா கர்நாடக போலீசார் மற்றும் மத்திய படை மற்றும் மத்திய ராணுவ படை, அதிரடி படை போலீசார் தற்போது குவிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பெங்களூர் சிட்டியில மட்டும் பாத்தீங்கன்னா 10,000க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது குவிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா துப்பாக்கி ஏந்திய போலீசாரும் தற்போது இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா பெங்களூர்ல 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால அதாவது போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தடையை மீறி தற்போது ரயில் மறியல் நடத்துவதாக அதாவது கர்நாடக சலுவனி கட்சியினுடைய வாட்டா நாகராஜன் அவர் தலைமையில இந்த ரயில் நிலையத்துக்கு முன்பாக மைசூர் பேண்ட் சர்க்கிளில் இருந்து ஒன்று கூடி பேரணியாக ரயில் நிலையத்தை முற்றுகையிட வருவதாக தகவல் கிடைத்தது. பேர்ல தற்போது போலீசார் குவிக்கப்பட்டு அதாவது ரயில் நிலையம் முழுவதுமாக காவல்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேரணி நடத்துவதற்கு அனுமதி இல்லாததால தண்ணீர் புகைக்குண்டு வீசும் கருவி மற்றும் உள்ளிட்ட கருவிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் சற்று நேரத்தில் வாட்டல் நாகராஜன் தலைமையில இந்த ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதற்காக அவர்கள் வர இருக்காங்க. ராஜலட்சுமி. ரியாஸ், தற்போது எந்தெந்த கன்னட அமைப்புகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட இருக்காங்க? தொடர்ந்து கன்னட அமைப்புகள் முழுவதுமாகவே இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் அறிவிச்சிருந்தாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா அதாவது வாட்டன் நாகராஜன் அவருடைய கட்சி அமைப்பான குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா கன்னட சலுவாலி கட்சி அந்த அமைப்பு தான் இந்த ரயில் மறியலுக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. இந்த அழைப்பை ஏற்று மற்ற கட்சிகளும் பல்வேறு ரயில் நிலையங்கள் குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா மாண்டியா, ஸ்மோகா உள்ளிட்ட பல்வேறு ரயில் நிலையங்கள்ல காலையில ரயில் மறியல் போராட்டம் ஈடுபட்டாங்க. குறிப்பா அந்த கட்சிகள் சுமார் 20 பேர் மட்டுமே கைது செய்யப்பட்டாங்க. இந்த நிலையில பல்வேறு கன்னட அமைப்புகள் மற்றும் இந்த கன்னட சிலுவானி கட்சி அவங்க தலைமையில தற்போது பேரணிக்காக தயாராகி இங்க ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டிருக்காங்க. தொடர்ந்து 144 தடை உத்தரவு அமலில் இருப்பதால ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருப்பாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா பெங்களூரில் 7 நிலையம் திரும்பி இருந்தாலும் குறிப்பா தமிழக பதிவு எண் கொண்ட வாகனங்கள் இன்னும் அனுமதிக்கப்படுவதில்லை. இன்னும் அதாவது இந்த ரயில் மறியல் இந்த பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டதால இந்த பகுதி மிகுந்த ஒரு பரபரப்பாக காட்சியளிக்கிறது. ராஜலட்சுமி. ரியாஸ், தொடர்ந்து அங்க பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. துணை ராணுவ படையினர் இது பாதுகாப்புல ஈடுபட்டிருக்காங்களா? நிச்சயமா ராஜலட்சுமி. குறிப்பா இந்த வன்முறை நடைபெற்ற அடுத்த நாளே துணை ராணுவம் மற்றும் அதிரடிப்படை வீரர்கள் தற்போது குவிக்கப்பட்டிருக்காங்க. தற்போது நீங்க நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தற்போது கோவையிலிருந்து வரவழைக்கப்பட்டுள்ள அதிவிரைவு படையினர் அதாவது லத்தி மற்றும் அதாவது ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைப்பதற்காக கண்ணீர் குண்டு துப்பாக்கி மற்றும் துப்பாக்கியுடன் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா இவர்கள் மட்டுமே 150 பேர் தற்போது ரயில் நிலையம் முன்பாக குவிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களோடு கர்நாடக போலீசார் மற்றும் ரயில்வே போலீசார் உள்ளிட்ட சுமார் அதாவது பெங்களூரு சிட்டியில பொறுத்தவரை 15,000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் இந்த போராட்டம் துவங்க இருக்கு. ராஜலட்சுமி. கன்னட அமைப்பினர் ஈடுபட இருக்கும் ரயில் மறியல் போராட்டம் குறித்து உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரியாஸ். Thank you.